பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் சிறுசின் மேல் தங்குவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எதிர் திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தான் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். ஆம் தேவ ஜனமே, நம்ம வாசிக்கிறோம் தள்ளி விடுதலை பற்றி நம்ம இந்த வசனத்தை தியானிக்கலாம். அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை குறிப்பா தள்ளி விடுதல். இது ஆங்கிலத்தில் டிவோர்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கும், இல்லை காஸ்டிங் அவே, புட் அவே அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென். அது மட்டுமல்ல, ஆதியிலிருந்து கர்த்தர் இந்த ஒரு டிவோர்ஸை வெறுக்கிறார். அது கொடுக்கப்படல. நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட பரிசேயர் ஒரு கேள்வி கேட்பாங்க. கர்த்தரை சோதிக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோட மோசே எழுதி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணலாம், தள்ளி விடலாம் அப்படின்னா கர்த்தர் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆமென். ஆம் தேவஜனமே, இங்க பார்க்கிறோம் ஆதியிலேருந்து அப்படி இல்லை. ஆனால் மோசே அந்த ஒரு எழுதி கொடுக்குறாரு கட்டளைகள் எழுதும்போது. ஆமென். ஜனங்களுக்கு கடிதம் நிமித்தம் தான் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்க இங்கே சொல்கிறாரு, ஆதி முதல் அப்படி இல்லைப்பா. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம வாசிக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவான் என்றார். ஆமென். இதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் கர்த்தர் 2ஆம் அதிகாரத்தினால சொல்லப்பட்டிருக்க வசனங்களை அதை கோட் பண்ணி தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 19:6 சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆதி முதல் இவ்விதமாக இல்லை தேவஜனமே. ஆமென். மேபி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜன கால வேலை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கடினமான பாதையில் போய்கொண்டிருக்கலாம். ஆமென். ஒரு செப்பரேஷன் ஃபேஸில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், He hates divorce. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், Lord hates divorce. Divorce is not the solution for the marriage. Because நம்ம வாசிக்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கோம் இல்லையா, marriages are made in heaven. No, actually அது marriages are planned in heaven, but marriages are made on earth. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் இணைத்தது நம்ம எப்பவுமே பிரிக்கக்கூடாது. அது 2 காரணங்கள். அது ஆழமான சத்தியம். நம்ம வாசிக்கிறோம், அதே அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எதுக்கு அந்த கட்டளை மோசே கொடுத்தாரு ஜனங்களுக்குன்னா, இருதயத்தின் கடிதம் நிமித்தமாக தான் அந்த ஒரு ஸ்டோன் ஹார்ட்டட்னஸ், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஜனங்களுக்கு அந்த ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த ரிவர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு, அதை நம்ம இன்னும் ஆழமாக பார்த்தோம். 1 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 10-17 வசனங்கள். அது அழகா பவுல் சொல்லியிருப்பாரு. ஆம் தேவ ஜனமே, ஆமென். கர்த்தர் இந்த தள்ளி விடுதலை வெறுக்கிறார். மேபி நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், எதர்ச்சியாக கேட்டிருக்கலாம், இல்லை கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்க அந்த கால வேலை கர்த்தர் சொல்லுகிறது, ஐ ஹேட் டிவோர்ஸ். கர்த்தர் தள்ளி விடுதலை வெறுக்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் இனத்தை நம்ம பிரிக்கக்கூடாது. இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம், அநேக கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் அநேகர் அந்த ஒரு வாவ் எடுக்கும்போது, அந்த மேரேஜ் டைமில் இல்லையா, எல்லாருக்கும் முன்பாக ஒரு பெரிய ஒரு கர்த்தருக்கு பிரச்சனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாம் அப்ரூவ் பண்ணுறோம். அந்த வாவ் எடுக்கிறோம், இந்த சோலம் வாவ் இல்லையா. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சில சூழ்நிலை நிமித்தமாக கடந்து போகும்போது, வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நிமித்தமாக கருத்து வேறுபாடு வரும்போது இந்த பிரிவினை வருது. இல்லை, கர்த்தர் அது வெறுக்கிறார், அது அருவருப்பாக பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், தேவஜனமாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றவர்கள். சமாதானத்தை நாடணும், சமாதானத்தை எண்ணணும். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். கண்ணில் முன் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனேப்பா, இந்த கால வேலைப்பா, நீர் பேசின வார்த்தைக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ஆதி முதல் ராஜா தள்ளி விடுதலை நீர் வெறுக்கிறீர் ராஜா. எவ்விதமாகப்பா கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவான் என்று சொல்கிற வசனத்தை ஜெபிக்கிறோம் ராஜா. யாராவது வசனத்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் அப்பா, நீர் பேசின நன்றி தகப்பனே. அப்பா, அந்த செப்பரேஷன் ஃபேஸ்லேருந்து அப்பா நீர் காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒருவேளை அப்பா அந்த ஸ்பௌசஸ்கள் எவ்விதமாக இந்த பிரச்சனை இருந்தாலும், எவ்விதமான அப்பா மலை போல பிரச்சனை இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா.
அப்பா உங்க பிரசனத்துல நாங்க வாசிக்கிறோம் ராஜா. அப்பா மலைகள் பிழந்து போகும் ராஜா. ஆமென். பர்வதங்கள் உருகும் அல்லையா இயேசுவின் நாமத்துல. அப்பா அந்த செப்பரேஷன் ஃபேஸ் ஆமென் நாங்க தாண்டி வரும்படியாக ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. அப்பா கடின இருதயங்களை மாற்ற வல்லவர் ராஜா. அவ்விதமான இருதயம் தொடும்படியா ஜெபிக்கிறோம் இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபித்து அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சூழ்நிலை மாற்றுகிறவர் நீர் ராஜா. நன்றாய் அறிந்திருக்கிறது எந்த குடும்பங்கள் அப்பா அந்த பிரிவினைக்கு அப்பா அந்த பாடா நடந்து கொண்டு போயிருக்கிறார்களோ அங்க வாழ்க்கையில் ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும். அந்த செப்பரேஷன் இல்லாதபடி எவ்விதமாக ராஜா அப்பா அந்த டிவோர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்பா அந்த காஸ்டிங் அவே புட்டிங் அவே தள்ளி விடுதல் இல்லாதபடி நீர் இணைக்கும்படியாக அப்பா நீர் கட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் ராஜா கட்டினது நீர், இணைத்தது நீர் ராஜா. அப்பா இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதாக ராஜா. ஆமென். நாங்க ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும். எல்லா பிரிவினை ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துறோம் அப்பா. ஆட்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.